எதுவா இருந்தாலும் அவங்க சத்துக்கு அவங்களே பண்ணிக்கிறட்டும். இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு ஆள் வந்து குறிப்பா இந்த வியாபாரத்துக்குள்ள நுழையிறது சரியாவே வராது. அவன் எதுவுமே இந்த விஷயமா சம்பந்தமா பேசவே கூடாது. அதுதான். சரிப்பா, இதுக்கு சொல்றபடி இருக்கட்டும்ப்பா. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து செய்யுங்க. யாரு வேணாம்னுப்பா. அடுத்து என்னப்பா? கம்பெனிக்கு பேர் வைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்களே மாமா. சரி, பேர்களை வைங்க. இதையும் எல்லாரும் கூடி முடிவெடுத்து நல்ல பேரை வைங்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் கம்பீரமான பேர் ரெடியா இருக்கே. AGS அப்படின்னு வைங்க. ஓனர் என்னமோ கதிர் மாமா ஞான மாமா இருக்கட்டும், ஆனா கம்பெனி மாமா பேர்ல இருக்கட்டும். அதானே நம்ம குடும்பத்துக்கு ராசியான பேரு. ஏப்பா, என் பேர்லாம் வேணாப்பா. ஏப்பா கதிர் ஞானா, நம்ம அம்மா பேரை வச்சிருவோம்ப்பா. எது அம்மாவா? ஏப்பா, அதுக்கு நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு ஒத்து வருதோ இல்லையோ, 1000 தான் இருந்தாலும் நம்மளை பெற்று நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும் பொம்பளைப்பா. அதனால நம்ம அம்மா பேரையே வச்சிருங்கப்பா. ஏமாமா, விசாலாட்சி மணமகிழ் மன்றம்னா நல்லாவா இருக்கும்? அத்தை பேரை வச்சுக்கிட்டு சரக்கை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? விசாலாட்சி டிரான்ஸ்போர்ட்னா லாரி கீரிக்கு ஓகேவா இருக்கும். பஸ் சர்வீஸுக்கு எப்படி இருக்கும்? டேய், பேசாம இருக்க மாட்டேடா. மாட்டேன் மாமா. இந்த குடும்பத்தோட ஆணிவேர் நீங்க, அஸ்திவார நீங்க, அடிநாத நீங்க, உழைச்சவர் நீங்க, வேர்வை சிந்தனவர் நீங்க, வெற்றி கொடி நாட்டி முன்னேற்றி கொண்டு வந்தவர் நீங்க.